பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற போது அவருடைய சிந்தனைகளும் கொள்கைகளும் வேறுபட்டுத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் வேறுபட்டிருப்பார்கள். இப்படி இருக்கும் பட்சத்திலே ஒருவர் மற்றவருடைய தெய்வத்தை குறை சொல்லக்கூடாது என்கிற அடிப்படை பண்பை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலா தசுப்புல் லதீன யதூன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மி. நீங்கள் பிற தெய்வங்களை ஏசாதீர்கள், அப்படி ஏசினால் அறியாமையின் காரணமாக அவர்கள் நீங்கள் வணங்குகிற ஆண்டவனை ஏசுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பாதுகாவலராக இருந்த அபூ தாலிபிடம் வந்து, முகம்மதும் அவரது மனிதர்களும் எங்கள் தெய்வங்களை ஏசுகிறார்கள், அதை நிறுத்தச் சொல்லுங்கள், இல்லை என்றால் நாங்கள் அவர்களது தெய்வங்களை ஏசுகிற சூழல் ஏற்படும் என்று சொன்னபோது தான் இந்த வசனத்தை இறக்கி கொடுத்ததாக சேனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கொள்கையும் இருக்கிறது, கோட்பாடும் இருக்கிறது, கடவுள் இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் இறைவன் தான் அழகாக்கி வைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறார். ஸய்யன்னா லிக்குல்லி உம்மத்தின் அமரகம் என்கிற வசனத்தின் வழியாக இதை சொல்கிறார். இந்த நிலையிலே முஸ்லிம்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக பன்மை சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய பங்களிப்பும் நடவடிக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பல்வேறு இன மத மொழி வேறுபாடு கொண்ட சமூகம் பன்மை சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த புதிதிலே அமைத்த சமூகம் என்பது ஒரு பன்மை சமூகம்தான். 100 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள அந்த மதீனா பூமியிலே 2000 யூதர்களும் 2500 பேர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும், அதாவது வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் 500 பேர் முஸ்லீம்களுமாக இந்த மக்கள் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பன்மை சமூகமாக கட்டமைத்தார்கள். மதீனாவிற்கு வந்த 9வது மாதத்திலே இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பன்மை சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் சட்டங்களை இயற்ற வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இந்தியாவிலே நமக்கு அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 24, 25, 30, 35 போன்ற பிரிவுகள் எல்லாம் இதுபோன்ற சிறுபான்மை மக்களினுடைய நலன்களுக்காக இருக்க வேண்டும் என்று பேசுகிறது. 1972 ஐநா சபையினுடைய பிரகடனம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்ததற்கு பிறகு பன்மை சமூகம் அமைத்து சில திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். முஸ்லிம்கள் யூதர்கள் தங்கள் மதங்களை மார்க்கங்களை சுதந்திரமாக பின்பற்ற அனுமதிக்க வேண்டும். 1. 2வது, வெளியாரில் யாராவது ஒருவர் இங்கு இருக்கக்கூடியவர்களோடு சண்டைக்கு வந்தால் இருவரும் இணைந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். மதீனாவை யாராவது தாக்கினால் கூட்டாக எதிர்கொள்ள வேண்டும். பொது எதிரிகளும் போர் செய்யும் போதும் சரி, உடன்படிக்கை ஏற்பட்டாலும் சரி, இருவரும் கூட்டாக செய்ய வேண்டும். யூதர்களையும் அவர்களது ஆதரவாளர்களையும் முஸ்லிம்கள் பாதுகாக்க வேண்டும். மக்கா குறைஷிகளுக்கு யூதர்களில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் உதவி செய்யக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கருத்தை கேட்க வேண்டும், ஏற்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தம் இப்படியே நிகழ்கிறது. பொதுவாக ஒற்றை சாளரத்திலே, அதாவது ஒரே கொள்கைதான் என்று எல்லோரையும் ஒரே ஜாடியில் அடைப்பது என்பது அது கேட்பதற்கு இலகுவாக இருக்கும், ரசனையாக இருக்கும். ஆனால் அப்படி முடியாது. ஏனென்றால் அடிப்படையே வித்தியாசமானது. இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆண் என்று பெண் என்று வேறுபாட்டோடு படைத்திருக்கிறான். ஆண்களிலேயே பல்வேறு குணங்களை கொண்ட, பெண்களிலேயே பல்வேறு குணங்களை கொண்டவர்களை படைத்திருக்கிறான். நம்முடைய கிராமத்தில் மிக அருமையாக இதை சொல்லுவாங்க. 5 விரலும் ஒன்று போலையா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க.
ஒரு தாய் பெற்ற மக்களிடத்திலேயே இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று அவர்களுக்குள் சண்டை வருகிற போது கிராமத்து பெரியோர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான், 5 பேரில் ஒன்னாப்பாவா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான். ஒருவருக்கு பிடித்தது இன்னொருவருக்கு பிடிக்காது. ஒருவர் பெருமையாக நினைப்பது இன்னொருவர் சிறுமையாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒருவர் கலாச்சாரமாக பின்பற்றக்கூடிய ஒன்று இன்னொருவருக்கு பார்ப்பதற்கு கடிசடையாக மிக மோசமானதாக தோன்றும். அது மனிதனுடைய இயல்பு. இங்கே பொதுத்தன்மை என்ன என்று கண்டறிந்து அந்த பொதுத்தன்மையிலே அனைவரும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மார்க்கத்தையோ கொள்கையோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த நிர்பந்தம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், இந்த மார்க்கத்தின் நிர்பந்தம் கிடையாது என்று சொல்கிறார். இன்னொரு திருவசனத்தில் இதைவிட மிக எளிமையாக அருமையாக சொல்கிறார், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களது மார்க்கம் உங்களுக்கு, அவர்களது மார்க்கம் அவர்களுக்கு. இதற்கெல்லாம் அந்த ஜட்மெண்ட் டே என்று சொல்லப்படக்கூடிய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிக் கொள்வார். இங்கே அதற்காக எந்த தகராறும் தேவையில்லை என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த பன்மை சமூகம்தான் இன்றைக்கு இந்தியாவிலும் இருக்கிறது. இந்தியாவிலும் இந்த பன்மை சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். எத்தனையோ இன மக்கள், எத்தனையோ கொள்கைகள் கொண்டவர்கள், எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடிய, கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கிடையிலே ஒற்றுமையாக வாழ்வதுதான் இந்த பாரதம் இந்த துணைக்கண்டத்திலே தனித்து நிற்பதற்கான காரணம். இன்றைக்கு அதற்கான ஆபத்துக்கள் வந்திருக்கிறது. காரணம், எல்லோரையும் ஒரே ஜாடியில் அடைத்து விடலாம் என்கிற மோசமான சித்தாந்தம், ஒற்றைச்சாளர சித்தாந்தம். அது எல்லோரும் ஒரே வகையிலே இருக்க மாட்டோம். எல்லோரும் ஒன்று போல இருக்கலாம், ஆனால் ஒரே கருத்திலே இருக்க முடியுமா என்று சொல்ல முடியாது. உதாரணமாக, உண்பது பசிக்கு உண்பது என்பது பொது. ஆனால் என்ன உண்பது என்பதை அங்கே வரக்கூடாது. அது மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணிவிடும். ஒரே வீட்டிலே இட்லி பிடிக்காதவர்கள், தோசை பிடிக்காதவர்கள், இன்னும் சில உணவுகளை பிடிக்காதவர்கள், பிடித்தவர்கள் என்று இருக்கும்போது, உணவிலேயே இப்படி இருக்கிற போது, மொழியிலே, கொள்கையிலே, கலாச்சாரத்திலே, அணுகுமுறையிலே, வணங்கக்கூடிய தெய்வங்களிலே எத்துணை வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகளை அவர்களுடைய சுய இஷ்டம் என்று விட்டுவிட்டு அவர்களுக்கிடையே பொதுத்தன்மை என்ன என்று கண்டறிந்து அவற்றை இணக்கமாக வாழ்வதில் தான் வெற்றி இருக்கிறது. பாரதம் இதுவரைக்கும் அந்த பாதையில் தான் பயணித்து வந்திருக்கிறது. அதற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் எல்லாமே குளறுபடியாக மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காரியங்களிலும் நமக்கு முன்மாதிரியை கற்றுத்தந்திருப்பதை போல இதுபோன்ற பன்மை சமூகத்தில் வாழுகிற போது ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பெரும்பான்மையாக இருந்தால் சிறுபான்மை மக்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை சொல்லி தந்ததோடு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே முன்மாதிரியாக அந்த மதீனாவிலே சுமார் 100 கிலோமீட்டர் சதுர மைல் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள். எனவே பன்மை சமூகமாக வாழ்வது என்பது பிரச்சனை அல்ல. அந்த பன்மை சமூகத்தில் எப்படி ஒற்றுமையாக இருப்பது என்பதுதான் நம்முடைய கருத்தாகவும் நோக்கமாக இருக்கிறோம். அதற்கு நிறைய விட்டு கொடுக்க வேண்டும். முரண்டு பிடிக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது, நான் கொண்ட கொள்கை தான் சிறந்தது என்று பேசக்கூடாது, இன்னொருவரை மட்டம் தட்டி பேசக்கூடாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாருமே இறைவனுடைய படைப்பு, அடிமை என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இவைகள் மிக சுலபமாக கடந்து விடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டத்தில் தான் ஞானிகளுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகிறது. ஞானிகள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவரிடத்தில் எந்த பேதமும் கிடையாது. இறையடியார்களாக, நல்லடியார்களாக இருக்கக்கூடிய ஞானிகள், வலியுல்லாக்கள் இருக்கிறார்களே, அவருடைய பார்வையிலே எந்த வித்தியாசம் கிடையாது. ஆண்டான், அடிமை, இருப்பவன், இல்லாதவன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன், இந்த மார்க்கத்தை ஏசுகிறவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்கள் சக மனிதர்களை பார்க்கிற போது அவர்களுடைய பார்வையிலே ஒன்றே ஒன்றுதான், இதுவும் இறைவனின் படைப்பு, அவ்வளவுதான். இந்த நிலைக்கு வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகலாம், ஆனால் வர முடியும். நிச்சயமாக வர முடியாது என்றல்ல, வர முடியாது என்று சொன்னால் ஏற்கனவே அவர்கள் வந்திருக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு தியரி இருக்கிறது, ஒரு முறை சாத்தியமானது எப்போதும் சாத்தியமாகும். ஒரு முறை சாத்தியமானது எப்போதுமே சாத்தியமாகும். ஆனால் அதற்கான நேரமும் சூழலும் காலமும் மனிதர்களும் அமைகிறார்களா என்பதை பொறுத்து தான் விடை. எனவே ஒரு முறை சாத்தியமாகி இருக்கிறது, ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சமத்துவமாக பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போதும் அது முடியும் என்பதுதான் உண்மை.
எனவே இந்த பன்மை சமூகத்தில் வாழுகிற போது எல்லா மக்களையும் அனுசரித்து எல்லா மனிதனுடைய குணங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அனுசரித்து பின்பற்ற வேண்டாம். அனுசரித்து ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஒரு கொள்கை இருப்பதை போல அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்கிற அளவிலே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே ஒரு சச்சரவற்ற ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த இறைவசனங்கள் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.